ஆழ்வார் நவத்திருப்பதிகளிலே 8வது தலமான ராகுகேது பரிகார தலங்களாக விளங்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலம் என்கிற இரட்டை திருப்பதிகளாக விளங்கும் 108 திவ்ய தேசங்களிலே 50வது திருத்தலமாக வைத்து போற்றக்கூடிய பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தொலைவில்லி மங்கலத்தை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் தரிசிக்கலாம். முதலிலே தெற்கே அமைந்திருக்கக்கூடிய தேவபிரான் திருக்கோவிலான ராகுத்தலத்தை தரிசித்து கொண்டு அதைத் தொடர்ந்து வடக்கே அமைந்திருக்கக்கூடிய கருந்தடங்கண்ணி சமேத அரவிந்த லோச்சனர் திருக்கோவிலான கேது தலத்தையும் நாம் தரிசிக்கலாம். ஆலயத்தினுடைய தல விருட்சமாக இருக்கக்கூடிய வில்வ மரத்தை நாம் தரிசித்து கொண்டு ஆலயத்துள்ளே நுழைகிறோம். இந்த ஆலயம் தொலைவில்லி மங்கலம் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. திருக்குழந்தையிலிருந்து 1 மைல் தொலைவிலேயும் ஆழ்வார் திருநகரியிலிருந்து 2 மைல் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இப்பொழுது குமுத விமானம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய கருவறை விமானத்தை நாம் தரிசித்துக் கொள்கிறோம். இங்கே தெற்கு பார்த்து ராகுத்தலமாகவும் வடக்கு பார்த்து கேதுத்தலமாகவும் 2 திருப்பதிகள் அமைந்திருந்தாலும் இந்த இரட்டை திருப்பதி என்ற பெயரினாலே ஒரே திவ்ய தேசமாக கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது முதல் தலமாக இருக்கக்கூடிய ராகுத்தலத்திலே இந்த அற்புதமான தேவப்பிரானுடைய திருக்கோவிலுடைய பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நாம் வணங்கி கருட பகவானுடைய சன்னதிக்கு வந்து சேருகிறோம். கருட பகவானை தரிசித்து கொண்டு பெருமாளை தரிசிக்க ஆலயத்துள் பிரவேசிப்போம். இந்த ஆலயம் மிக தொன்மை வாய்ந்த ஆலயமாகும். இந்திரனுக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் இந்த பெருமாள். இந்த ஆலயத்திலே புராதனமான 94 கல்வெட்டுகள் அமையப்பட்டிருக்கிறது. இரட்டை திருப்பதி திருத்தொலைவில்லி மங்கலம் திவ்யதேச நாமம் திருத்தொலைவில்லி மங்கலம். அதில் முதல் ஸ்தலமாக தேவபிரான் இந்த ஸ்தலத்தில் இருக்கும். இந்த பெருமாள் திருநாமம் ஸ்ரீ தேவபிரான். மூலவர் திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். நின்ற திருக்கோலம் திருப்பதி ஏழுமலையான் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி பெருமாள் ஏகாந்தமாக நின்ற திருக்கோலம் திருமார்பல மகாலட்சுமி. உற்சவர் திருநாமம் ஸ்ரீ தேவபிரான். தொலைக்கும் வெள்ளுக்கும் சாபமோச்சனம் கிடைச்சதுனால தொலைவள்ளி மங்கலம்னு திருநாமம். இங்கே தாயார் திருநாமம் கிடையாது. இங்கே ஸ்ரீதேவி பூதை உற்சவர் தாயார் மட்டும்தான். ஸ்ரீ தேவபிரான் தேவர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுனால தேவபிரான் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். ரெட்டை திருப்பதியில் 2 ஸ்தலம் இருக்குது. பெருமாள் திருநாமம் ஸ்ரீ அரவிந்தலோச்சனர். அரவிந்தலோச்சனர்னு சமஸ்கிருத திருநாமம். தமிழில் செந்தாமரை கண்ணன். ஸ்ரீ செந்தாமரை கண்ணன். தாயார் கருந்தடங்கண்ணி. கருமையான தடங்களை கொண்ட கண்களை உடையவள்னு கருந்தடங்கண்ணி தாயாரும் தொலைவில்லி மங்கல தாயார்னு 2 தாயார் அங்கே காட்சி தர்றார். இதுதான் இங்கே ஸ்தல புராணம். அதான் தொலைக்கும் வெள்ளுக்கும் சாப மோச்சனம் கிடைச்சதுனால தொலைவில்லி மங்கலம்னு பெருமாள் திருநாமம். 108 திவ்ய தேசங்களில் 2 சேர்ந்து ஒரே திவ்ய தேசம். நவத்திருப்பதில் அது 4 இது 5. அது ராகு இது கேது. இங்கே ராகு அங்கே கேது. 108 திவ்ய தேசங்களில் 50வது திவ்ய தேசம் 2 சேர்ந்து ஒரே திவ்ய தேசனால இரட்டை திருப்பதின்னு திருநாமம். இங்கே மூலவர் சீனிவாச பெருமாள் என்றும் தேவப்பிரான் என்றும் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு சேவதாதிக்கிறார். தாயார் இங்கே தனித்தாயாராக இல்லாமல் உற்சவமூர்த்தியான தேவப்பிரானுடைய திருமார்பத்திலே அலர்மேலமங்கை தாயாராக வீற்றிருக்கிறாள். உபயநாச்சிமார்கள் உற்சவருக்கு உண்டு. தனிக்கோவில் நாச்சியார் என்பது இந்த தலத்திலே கிடையாது. இந்த க்ஷேத்திர புராணமாக ஒரு காலத்திலே ஆத்ரேய கோத்திரத்திலே பிறந்த சுப்ரபர் என்னும் முனி இந்த தலத்திலே யாகசாலையை ஏற்படுத்தி ரித்விக்குகளுடன் யாகசாலையை உழுத பொழுது அந்த பூமியிலே புதைவுண்டு கிடந்த ஒரு தொலை என்று சொல்லக்கூடிய துலாக்கோலான தராசையும் வில்லையும் கண்டு ஆச்சரியப்பட்டு எடுத்த பொழுது தராசு ஒரு பெண்ணாகவும் வில் ஒரு வித்யாதாரனாகவும் மாற குபேர சாபத்திலிருந்து விடுபட்டு பரமபத மோட்சம் பெற்றார்களாம். துலா என்கிற துலாபாரமும் வில்லும் சாப நிவர்த்தி அடைந்து மங்களம் பெற்றதனால் இந்த க்ஷேத்திரத்திற்கு துலைவில்லி மங்களம் என்கிற க்ஷேத்திர திருநாமம் உண்டானது. இங்கே யாகம் நடத்திய சுப்ரபரும் தேவர்களும் பெருமாளை வணங்கி தேவப்பிரான் என்கிற திருக்கோலத்தோடு இங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் புத்திர காமேட்டி யாகம் செய்த பலனை கொடுத்து சத்புத்திர சந்தான பிராப்தியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். பெருமாள் சுப்ரபருடைய அந்த ஆசையை பூர்த்தி செய்ய சீனிவாசன் என்கிற திருநாமத்தோடு காட்சி தருகிறார்.
இங்கே நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடியிருக்கிறார். அதில் அற்புத பாசுரமாக தேவதேவ பிரானென்றே நிமியும் வாயோடு கண்கள் நீர்மல்க நெக்கொசிந்து கரையுமே என்றும் சின்னமும் திருநாமமும் இவள் வாயனகள் திருத்தவே என்றும் நம்மாழ்வார் செவித்திருக்கிறார். இதற்கு அற்புதமான விளக்கம், ஸ்ரீரங்கநாதனை பட்டர் அழகிய மணவாளப் பெருமான் என்றே அழைப்பார். அதனால் நம்பெருமாள் நிறம் பெற்றாராம். உடையவரை சோமாசியாண்டாள் எம்பெருமானார் என்றே அழைப்பார். அதனால் அத்திருநாமம் நிறம் பெற்றதாம். அனந்தாழ்வான் திருப்பதி பெருமாளை திருவேங்கடமுடையான் என்றே அழைப்பார். இவ்வாறு இந்த திருநாமங்கள் நிறம் பெற்றன என்று நம்பிள்ளை ஈட்டிலே அற்புதமாக தெரிவித்திருக்கிறார். தேவ தேவ பிரான் என்கிற திருநாமத்தோடு இங்கே வந்து தரிசிப்போருக்கெல்லாம் திருமண தடைகளை நீக்கி அவர்களுக்கு புத்திர சந்தான பிராப்தியை வழங்கக்கூடிய சீனிவாசராக உமாதேவியோடும் திருமகளோடும் இங்கே நின்ற திருக்கோலத்திலே பெருமாளை நாம் சேவித்து மகிழ்கிறோம். துவளில் மாமணி மாடமொங்கு தொலைவில்லி மங்கலம் தொடும் இவளை நீரினி அன்னை மீர் உமக்காதையில்லை விடுமினோ தவள ஒன்சங்கு சக்கரமென்னும் தாமரை தடங்கன் என்றும் குவளை ஒன்மலர் கண்கள் நீர்மல்க நின்று நின்று குபுரமே என்று 5ஆம் திருவாய்மொழியிலே ஆரம்பத்திலே நம்மாழ்வார் செவித்த பாசுரத்தோடு பெருமாளை கண்ட ஆனந்த பாஷ்பத்தோடு நாம் அடுத்த தலமான இரட்டை திருப்பதியிலே கேதுத்தலமான அரவிந்த லோசனர் திருக்கோவிலை தரிசிக்கின்றோம். இந்த திருக்கோவிலானது தாமிரபரணி நதிக்கரை அருகே வாய்க்கால் கரையிலே அமைந்திருக்கிறது. வடக்கு பார்த்த கோவில் கேதுத்தலமாக விளங்கக்கூடிய இந்த தலத்திலே மூலவருக்கு அரவிந்த லோசனன் என்கிற திருநாமம், தமிழிலே செந்தாமரை கண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். விற்றிருந்த திருக்கோலத்திலே கிழக்கே திருமுகமண்டலம் கொண்டு இருந்திருந்து அரவிந்த லோசனா என்றென்றே நைந்து இறங்குமே என்கிற நம்மாழ்வார் பாசுரத்தை நினைவுபடுத்தும்படியாக இருந்து அரவிந்த லோசனா என்று கூப்பிடுவாருக்கெல்லாம் செந்தாமரை கண்களால் வாரி வழங்குகிறார் தன் அருளை. இது அற்புதமான கருவறை விமானத்தை நாம் தரிசிக்கிறோம். இங்கே தாயார் கருந்தடங்கண்ணின் அச்சியார் என்கிற திருநாமத்தினாலே நமக்கு அருளை பொழிகிறார். கருட பகவானை நாம் இப்பொழுது பார்த்து தரிசித்து மகிழ்கிறோம். அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் இருப்பதைப் போலே கருட பகவானும் நம்மை இருகரம் கூப்பி வாருங்கள் என்று அழைக்கிறார். தொன்மை வாய்ந்த இரட்டை திருப்பதிகளிலே கேதுத்தலமாக விளங்கக்கூடிய அரவிந்த லோசனருடைய திருக்கோவிலிலே சுப்ரபர் என்கிற முனிவர் தினம் தாமரை மலர்களால் பெருமாளை அர்ச்சிக்க இந்த மலர் எங்கிருந்து கொண்டு வருகிறார் என பின்தொடர்ந்து பெருமாள் வந்தபொழுது தடாகத்திலே பறிப்பதை பார்த்து கையை பிடித்து விட்டார். என் செந்தாமரை கண்ணனை கண்டேனே என்றவுடன் பெருமாள் அந்த திருநாமத்தோடே இந்த கோவிலிலே அருள் பாலிப்பது தலத்தினுடைய சேத்திர மகிமை. மணவாள மாமுனிகள் இந்த பெருமாளுக்காக மங்களாதாசனம் செய்துள்ளார். மூலவர் திருநாமம் அரவிந்த லோசனர். ஆதிசேஷன் கொடைப்பிடிக்க கொடைக்கு கீழே சுவாமி உட்காண்டு சேவை சாய்க்கிறார். வலது கையினால் திருவடியை காமிக்கிறார். எடகையார வான்னு கூப்பிட மாதிரி வச்சு ஆப்பானஸ்தம். எடகையாரை கூப்பிட்டு வலகையார் திருவடி சஞ்சமடைன்னு காமிக்கிறார். சுவாமி 2 பக்கம் தாயார் அம்மங்கார். சுவாமி வடப்பக்கம் தாயார் சேத்திர தாயார், கடங்கண்ணி தாயார். சுவாமி இடப்பக்கம் தொலைவில்லி தாயார். இந்த ஊர் பேர் தொலைவில்லி மங்கலம். ரெட்டை திருப்பி 2 கோவில். அந்த பக்கம் ராகு, இவர் கேதுக்குள்ள பரிகாரம். உத்தவர் திருநாமம் செந்தாமரை கண்ணன். ஸ்ரீதேவி பூமாவதி. உத்தவருக்கு அடிக்கடி 108 தாம்பூல பண்ண அர்ச்சனை பண்ணுவாங்க. செந்தாமரை கண்ணன் நல்ல பிரார்த்தனை எல்லாமே ஜெயமா. ராகு பரிகார தலமாக விளங்கக்கூடிய அரவிந்த லோசன் என்கிற செந்தாமரை கண்ணன் உற்சவமூர்த்தியை ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு தரிசித்து மகிழ்கிறோம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவப்பிரானையே தந்தை தாய் என்றடைந்த வன்குருகூர் அவர் சடகோவன் முந்தை 1000 இவை தொலைவில்லி மங்களத்தைச் சொன்ன செந்தமிழ் 10 வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி. பிரம்மாண்ட புராணத்திலே வேதவியாசர் நவதிருப்பதி மகாத்மியத்தில் இந்த சேத்திர மகிமையை கூறியுள்ளார். நவதிருப்பதிகள் என்னும் நவக்கிரக தோஷ நிவர்த்தி தலங்களாக சூரியனுக்கு ஸ்ரீவைகுண்டமும்
சந்திரனுக்கு ஸ்ரீ வரகுணமங்கையும், செவ்வாய்க்கு திருக்கோளூரும், புதனுக்கு திருப்புளிங்குடியும், குருவுக்கு ஆழ்வார் திருநகரியும், சுக்கிரனுக்கு தென்திருப்பேரையும், சனிக்கு பெருங்குளமும் தரிசித்ததைப் போலே ராகுக்கு தொலைவில்லி மங்கலமும், அதன் அருகே அமைந்துள்ள கேதுத்தலமான அரவிந்த லோசனரையும் நாம் தரிசித்து மகிழ்கிறோம். வாயும் மனைவியற்பூ மங்கையார்கள் எம்பிரார்க்கு, ஆயுதங்கள் ஆழிமுதல் ஐம்படைகள், தூய தொலைவில்லி மங்களமூர் தோல் புருவமேனி, மலையில் இமம் கலந்த வாள் என்று 108 திருப்பதி அந்தாதியானது. இந்த இரட்டை திருப்பதி பெருமாளுக்கு அற்புதமான மங்களாசாசனம் செய்திருக்கிறது. காசு மாலையோடும் ரத்தின பதக்கத்தோடும் வரதக்கரமும் பாதம் காட்டிய திருக்கரமும் சங்குசக்கர திருக்கரங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் சமேத செந்தாமரை கண்ணனான அரவிந்தலோசன பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட திருமண தடைகள் நீங்கும், சத்புத்திர சந்தான பிராப்தி என்கிற பிள்ளைப்பேரை அரவிந்தலோசன பெருமாள் நமக்கு தருகிறார். தேவ பிரான் என்றே நிமியும்பாயொடு கண்கள் நீர்மல்க நெக்கொசிந்து கரையுமே என்றும் குழையும் வான்முகத் தோழமை தொலைவில்லி மங்களம் கொண்டுமுக்கு இடைகுள் சோதி செந்தாமரை கண்பிரான் இருந்தமை காட்டினீர் என்று நாயகீபாவத்தினாலே நம்மாழ்வார் இந்த திருத்தல செந்தாமரை கண்ணன் அரவிந்தலோசனனை தரிசிக்கிறார். நாமும் கற்பூர ஆரத்தியிலே தரிசித்து நாம் சகல புருஷார்த்தங்களையும் பெருமானுடைய திருவருளாலே வணங்கி நாம் வாழ்க்கையிலே நல்ல வளமோடும் பொருளோடும் இரட்டை நாகங்களாக இருக்கிற கோள்களான ராகு கேது தோஷ நிவர்த்தி அடைந்து நல்ல வாழ்க்கையை பெறுவோம்.